அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கேள்வி, உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? இந்த கேள்வியை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாவது உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ நிச்சயமாக இந்த வீடியோவின் முடிவில் கிடைக்கும். ஸோ கேள்விக்கு போவோம். உங்களுக்கு சர்க்கரை இருக்கா அப்படின்னு இன்றைக்கி எல்லார்த்திட்டையும் ஒரு கேள்வியை போட்டோம்னா மிக விரைவாக வர பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களான்னு அடுத்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா, எனக்கு தான் சர்க்கரையே இல்லையே, நான் எதுக்கு செக் பண்ணணும்? இப்படிங்கிற பதில் தான் பெரும்பாலானவருக்கு கிடைக்குது. இன்றைக்கி இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லான்செட் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அது வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் 2007 23 வரைக்கும் 204 நாடுகளில் நடந்த பலதரப்பட்ட ஆய்வுகளோட தொகுப்பாக அந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆய்வறிக்கை சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 15 வயசுக்கு மேலே சர்க்கரை இருக்கவங்களில் 45% பேர்த்துக்கு அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குங்கிற விஷயமே தெரியாமல் இருக்காங்க. இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதுலேயும் 35 வயசுக்கு கீழே இருக்கவங்களாக இருந்தால் கிட்டத்தட்ட 20% பேர்த்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. 80% பேர்த்துக்கு அவங்களுக்கு சர்க்கரை இருக்குங்கிற விஷயமே தெரியல. நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, இங்கே யூடியூப் எல்லா பக்கம் பாருங்கள், ஒரு சினிமா வந்துருச்சுன்னா அதை பற்றின நிறைய ரிவ்யூ பண்ணுறாங்க. அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் சரியில்லை, இதில் ஸ்டோரி சரியில்லை, இதில் பாட்டு சரியில்லைன்னு. அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கட்சி ஜெயிக்கும், இந்த கட்சி சோக்கும், இந்த கட்சி இப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக புட்டு வைக்கிறாங்க. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா வரும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு எல்லாமே என்னதுங்க, நம்பர்ஸ் வச்சு பேசுகிறோம். ஆனால் சர்க்கரையை பொறுத்த மட்டும் ஏதாவது இருக்கா, இல்லை நம்ம உடம்புல இது இருக்கான்னு கேட்டால் அது மட்டும் ஏதோ ஒரு மூட நம்பிக்கை மாதிரி, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு எண்ணம் இப்போ இருந்திருக்கு. அதே போல் தான் நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம என்னதுங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்பர்ஸை வச்சு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த ஆய்வறிக்கையோட முடிவுகள் அவ்வளோ தெளிவாக நம்மளுக்கு இதை எடுத்து காமிச்சிருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன் முதல்ல யாருக்குமே சர்க்கரை இருக்கிறதே தெரியறதில்லை அப்படின்னா, சர்க்கரை நோய்க்கு அறிகுறிகள் கிடையாது. பெரும்பாலானோர் சிறு சிறு அறிகுறிகள் இருந்தால் கூட, ஒரு சோர்வோ அசதியோ இதெல்லாம் இருந்தால் கூட, அதை வேலை பளு காரணமாக அதை நமக்கு வேலை செய்யறதுனால டயர்டாக இருக்குது, நமக்கு ஏஜ் ஆகிறதுனால டயர்டாக இருக்குது, இப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதை தள்ளி போட்டுடுறாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, இப்படி ஏதாவது தொந்தரவு நம்ம செக் பண்ணி நமக்கு ஏதாவது சுகரு ப்ரெஷருன்னு ஏதாவது இருந்தால் மருந்து மாத்திரை கொடுத்துருவாங்களேன்னு பயத்துலேயே நிறைய பேர் செக் பண்ணாமல் இருக்காங்க. பொதுவாக சர்க்கரை நோய்க்கு அறிகுறின்னு வந்தால் எந்த மாதிரி வரும் தெரியுங்களா? அதிகமாக யூரின் போகிறது, உடல் எடை குறையிறது, அதிக பசி, கால் எரிச்சல், இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் யூரின் அதிகமாக போகிறதுனால அந்த யூரின் போகிற பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, பிறப்புறுக்கள் உறுப்பில் வெடிப்பு, புண்ணு, அரிப்பு இந்த மாதிரி ஏற்படுது. இந்த மாதிரி ஏற்பட்டால் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறதுங்க, டாக்டர்கிட்ட போய் அதை சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு ஏதோ மெடிக்கல் ஷாப்பில் ஒரு க்ரீமை வாங்கி போட்டுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 70% பேர்த்துக்கு முதற்கட்ட அறிகுறியே இதுவாக தான் இருக்கும். ஸோ இப்படி அறிகுறிகள் இருந்தால் கூட அதை நெக்லெக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலானவருக்கு ஆரம்ப கட்டத்தில் அறிகுறி இல்லாமையே இருக்குது. ஸோ இதனால தான் நிறைய பேர் சர்க்கரை இருக்கிறத தெரியாமையே இருக்காங்க. சரி, இந்த அதிக சர்க்கரை தான் தொடர்ந்து என்ன தான் ஆக போகுது, நான் நல்லா தான் போகிறேன் வரேன் வேலை செய்கிறேன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் எதுக்கு டாக்டர் நான் கவலைப்படணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்கும்போது அது நேரடி பாதிப்பு எங்கே ஏற்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இரத்த குழாயில். இந்த அதிக சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம இரத்த குழாயோட உள் சுவர்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஒரு சில இடத்துல தடிமண்ணை ஏற்படுத்துது, ஒரு சில இடத்துல இரத்த குழாயை வீக் ஆக்குது. அது ஒவ்வொரு உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி டார்கெட் ஆர்கன்ஸ் சொல்லுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி பாதிப்புகள் வேறுபடும். ஸோ இந்த பாதிப்புகளை நாள்பட அக்யூமுலேட் ஆகி அது ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு இருதய பாதிப்பு, ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் உண்டாகிறது, மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிக்கிறது, கண்ணில் விழித்திரை பாதிப்பு ஏற்படுறது, காலில் புண்ணு வருது, கிட்னி பாதிப்பு, இப்படியெல்லாம் பாதிப்புகள் பின்விளைவுகள் வந்த பிறகு தான் நிறைய பேர் மருத்துவரை போய் பார்க்குறாங்க. அன்னைக்கு பார்த்தப்போ உங்கள் சுகர் இருந்ததுங்க, சுகர்னால இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. அன்னைக்கு அவங்க வைத்தியம் பார்க்கும்போது அந்த பாதிப்புகளோட தீவிரத்தை குறைக்க முடியுமோ ஒழிய பாதிப்பு ஏற்பட்டதை திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ அதனால்
சுகர் இருக்கா இல்லையாங்கிறது ஆரம்ப கட்டத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்து பாதிப்புகளை தவிர்க்கிறது தான் மிக மிக புத்திசாலித்தனமான விஷயம். சரி, இது இப்போ என்ன பண்ணணும், யாருக்கு பண்ணணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சுகர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் பரிசோதனை பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு பண்ண வேண்டிய மிக முக்கியமான பரிசோதனைகள் வெறும் வயிற்று சர்க்கரை, சாப்பிட்ட பிற்பாடு இருக்க சர்க்கரை, அதுக்கப்புறம் HbA1cன்னு சொல்லக்கூடிய 3 மாத சராசரி சர்க்கரை அளவு. நிறைய பேர் வெறும் வயிற்று சர்க்கரை மட்டும் பார்த்துக்கிறாங்களா, ரேண்டம் சுகர் மட்டும் பார்த்துட்டு 150 இருந்தது 160 இருந்தது நார்மலாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. இது ரொம்ப தவறான ஒரு கருத்து. எப்போயுமே சுகர் இருக்கா இல்லையான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த 3 டெஸ்ட்டுமே பண்ணணும். அதுலேயும் HbA1c 3 மாத சராசரி கண்டிப்பாக அவசியம். இந்த HbA1c 6க்கு கீழே வச்சுருக்கணும். 6.5க்கு மேலே போனால் உங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பரிசோதனைகள்லாம் பண்ணால் யார் பண்ணணும், எப்போ பண்ணணும்? கண்டிப்பாக 25 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே இந்த பரிசோதனை பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். பொதுவாக வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சுகர் இல்லாதவங்க, எந்த பிரச்சனை இல்லாதவங்க, சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் இதுக்குரிய பரிசோதனைகள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு எவ்வளோ செலவாகிட்டா ஒரு 1000லேருந்து 1500 ஆகும். எதுக்குங்க தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் போய் செலவு பண்ணி நிற்கிற கண்டிஷனில் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் தலைவர் படம் ரிலீஸ் ஆனால் 350 ரூபா டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறோம். உள்ள பாப்கார்ன் 400 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சர்வசாதாரணமாக ஒருத்தர் ஒரு 500லேருந்து 600 ரூபா ஒரு டின்னர்னு போய் சாப்பிடும்போது மினிமம் ஒரு 500லேருந்து 600 ரூபாய்க்கு உணவு எடுத்துக்கிறாங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உங்கள் ஹெல்த்துக்காண்டி வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா செலவழிக்கிறது எந்த விதத்தில் மோசமாக போச்சு? ஒன்று. ரெண்டாவது, இன்னும் நிறைய பேர் சொல்கிற இது என்னென்னா, நீங்கள் ஏதாவது செக் பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறது புரியுது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சா இருக்குங்கிறத இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இல்லைன்னு சொன்னால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை பின்னாடி கொண்டு வரும். ஏன்னா ஆரம்பகட்ட சர்க்கரை கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். லெகசி எஃபெக்ட்னு ஒன்று இருக்குங்க. அதாவது 10 வருஷம் யார் தங்களோட சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பாதிப்புகள் வர்றது குறையுது அப்படிங்கிறது ஆய்வறிக்கை இருக்குது. அது என்ன ஆய்வறிக்கை, நான் நிஜமாகவே பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ பேர் எங்கிட்ட 40 வருஷம் 45 வருஷம் 35 வருஷம் சர்க்கரையோடு இருக்காங்க தெரியுமா? ஆனால் எந்த பாதிப்புகளும் கிடையாது. ஒரு அளவான மருந்து மாத்திரைகள் இருக்காங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாருமே ரெகுலராக வாக்கிங் போயிடுவாங்க, டயட் ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதே போல் மாதம் இல்லைனா 3 மாதத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க மருந்து மாத்திரைகளை சரியாக வச்சுக்குவாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் 10 வருஷம் அவங்களோட சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா பின்னாடி பாதிப்புகள் ஏற்படுறத 90% நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால தான் சர்க்கரை இருக்கிறவங்க, சர்க்கரை இல்லாதவங்க கூட இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இருந்ததுன்னா அதை தவிர்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்குது. ஏன்னா 45% பேர் இன்னும் சர்க்கரை இருக்குன்னே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு செக் பண்ணாமல் இருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது நான் சொன்ன பரிசோதனைகளை செஞ்சுக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமாக டேக் ஹோம் பாயிண்ட்டாக எடுத்துக்க வேண்டியது, சர்க்கரை உள்ளவர்கள்லாம் 45% பேர் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் சேர்த்து 45% பேர் சர்க்கரைன்னு தெரியாமையே இருக்காங்க. அதுலேயும் இளம் வயதினர் 80% பேர் தெரியாமையே இருக்காங்க. சர்க்கரை நோய்க்கு அறிகுறிகள் கிடையாது. தொடர்ந்து கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருந்தால் பாதிப்புகள் ஏற்படும். பாதிப்புகள் ஏற்பட்ட பின்னாடி போய் சிகிச்சை எடுக்கிறது வேஸ்ட். ஸோ அதனால் இந்த விஷயங்கள் நாளும் நடக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமானது ஒன்று பரிசோதனைகள். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை 25 வயசுக்கு மேலே இருக்க எல்லோரும் செஞ்சுக்கங்க. வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சுக்கங்க. பிறந்தநாளுக்கு இதை பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு செய்தியோடு அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.